ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது வந்துட்டு போன வீக் சாட்டர்டே எடுத்த வீடியோங்க. போன வீக் சாட்டர்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல், அதாவது அசிதாவுக்கு ஸ்கூல் சுபஸ்ரீக்கு வந்துட்டு லீவு. சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது, இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், பிள்ளைங்களுக்கு சனிக்கிழமை ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் அசிதாவுக்கு ஸ்கூலு அப்படின்னோடனே கொஞ்சம் டல்லாகியாச்சு. அப்புறம் காலையில் எழுந்திரிச்சு வேகமாக சமைச்சு அவளை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தோம் நானும் சுபஸ்ரீயும். வரும்போது அப்புத்தா வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செம்பருத்தி குச்சி வந்துட்டு ஒடிச்சிட்டு வந்திருந்தோம். அதை வந்து நீங்கள் நட்டு வைக்கலாம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு நட்டு வைக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வாட்டி நான் வந்து கொண்டு வந்து வச்சேங்க, ஆனால் அது வந்துட்டு தலையவே இல்லை. இப்போ மறுபடியும் 2வது வாட்டி அதே மாதிரி ஒடிச்சிட்டு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுபஸ்ரீயும் தான் வந்துட்டு வைக்க போகிறோம். சுபஸ்ரீ தான் வந்துட்டு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவளே வந்து வைக்க சொன்னேன். இந்த 3 குச்சியும் சேர்த்து அப்படியே ஒன்றா வந்து வச்சுருவோம், எது தலையுதோ தலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு செம்பருத்தி குச்சியை வந்து வச்சாச்சு. அஸ்விதா ஸ்கூல் விட்டு வரும்போது சாட்டர்டே அப்படிங்கிறனால சிக்கன் வாங்கலான்ட்டு இருந்தேன். சரி சிக்கனுக்கு பதிலாக இன்றைக்கி மட்டன் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டுக்கால் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் 1/2 கிலோ மட்டன் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டில் இருந்து பிள்ளைங்களோட ஸ்கூல் வந்துட்டு ஒரு 9 to 10 கிலோமீட்டர்ஸ் கிட்டங்க. அதுக்கப்புறம் போய் பஜாரில் போயிட்டு மட்டன், சிக்கன், மீன் எல்லாமே A to Z இங்கே வந்துட்டு இருக்கும். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூரில். அங்கே போயிட்டு தான் வந்துட்டு மட்டன் வந்துட்டு நான் வந்துட்டு 1/2 kg வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். மட்டன் வந்துட்டு ரொம்ப காரம் இல்லாமல் சுக்கா வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டுக்கால் சூப் வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மட்டனை வந்துட்டு ஃபஸ்ட்டு குக்கரில் வந்து வேக வச்சுக்கிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதான். மட்டன் வந்து போட்டு இதில் வந்துட்டு மஞ்சத்தூள், சோம்புத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு வந்து போட்டு தண்ணி வந்து சேர்த்து இதை வந்துட்டு ஒரு 5 விசில் கிட்ட வச்சு நான் வந்து எடுத்துக்கிறேங்க. ஏன்னா கொஞ்சம் குயிக்காகவே வந்துட்டு இந்த மட்டன் வந்துட்டு வெந்துடும், ரொம்ப டிலே ஆகாது. கெட்டி கறி அப்படின்னா அது வந்துட்டு வேகிறதுக்கு லேட் ஆகும். இது எலாட்ட கறி அப்படிங்கிறனால நம்மளுக்கு சீக்கிரம் வந்துடும். குக்கரில் வந்துட்டு மட்டன் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு அஸ்விதாவுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா பாஸ்தா தான் முட்டை போட்டு செஞ்சு கொடுத்துருந்தேன். காலையிலே அதை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூனுக்கும் அதே வந்து எடுத்துகிட்டு போயிட்டா. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த பாஸ்தாலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். நான் அதிகமாக வாங்கி கொடுக்குறதில்ல. அன்றைக்கி ஒரு நாள் கடைக்கு போயிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாக்கெட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அந்த ஒரு பாக்கெட்டை தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து அவளுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அவளுக்கு இந்த பாஸ்தாலாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால சரி அவளுக்கு பிடிக்கிறதே வந்து இன்றைக்கி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நான் காலையில் வந்து எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆயிடுவேன்னா செஞ்சு கொடுத்து அவங்கள கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தாச்சு. இனி சின்ன சின்ன கிச்சன் ஒர்க் வந்துகிட்டே இருக்குது. காலையில் பாஸ்தா செஞ்ச அந்த பாத்திரம் இது எல்லாமே இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி இல்லை. ஆரோவில் தண்ணி வந்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுட்டேங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு இதில் வந்துட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சோம்பு, அதுக்கப்புறம் பட்டை, ஒரு அன்னாச்சி பூ வந்துட்டு இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆனியன் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் தான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டா அது டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு லைட்டாக வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்குறதுக்காண்டி சேர்த்துட்டு இதை வந்துட்டு நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம். யாருமே வந்துட்டு குக்கிங்கில் வந்துட்டு கிங்க்கு வந்து கிடையாது. சில தப்புகள் பண்ணி தான் நம்ம வந்து குக்கிங்கே வந்துட்டு சரிவர நம்ம வந்து செய்ய முடியும். எடுத்தோடனே பர்ஃபெக்டாக யாராலையுமே வந்துட்டு செய்ய முடியாது. அது உண்மை தானே, நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி கிட்ட நான் வந்து சேர்த்துருந்தேன். 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி நான் அதில் வந்து சேர்த்துருந்தேன். ரொம்ப காரம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறதுனால. அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இது பச்சை வாடை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கலாம். தக்காளியும் நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மட்டன் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாவே வந்துட்டு தெரியும். இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள் வந்துட்டு இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு வதக்கிடுறேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மட்டன் சூப் தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொதி அதுக்கப்புறம் மட்டன் வந்துட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா மசாலா தூள் வந்து போட்டதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு சிம்மில் வச்சு அதை வந்துட்டு இந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு இது பண்ணணும்.
அப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா தான் அந்த மசாலா வந்து கருகாது, இல்லாட்டி கருகிரும்ல. அதனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வேக வச்சதில் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியமான ஃப்ளேமில் வந்துட்டு இதை வந்துட்டு அந்த மசாலாவை வந்து அதில் இறங்குற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் அதை வந்து அந்த மசாலாவோட வேக வைக்க போகிறோம். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு உப்பு வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூடி போட்டு நம்ம இதை வந்துட்டு மூடி வச்சலாம். அடுப்பை சிம்மில் வந்து வச்சாச்சு. மீதம் இருக்கிற மட்டன் சூப் இருக்கு இல்லையா, அதிலே வந்துட்டு இந்த 2 ஆட்டுக்காலையும் கட் பண்ணி கழுவிட்டு நான் அதில் வந்து சேர்த்துக்கிறேன். ஆட்டுக்கால் சூப்பு வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வச்சு கொடுக்குறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஆட்டுக்கால் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இப்போ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கிறேன். அந்த சூப்பு தண்ணியை வந்து பத்தாததுனால எக்ஸ்ட்ரா தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி அதில் மஞ்சள் சோம்பு தூள் வந்து போட்டு தானே அந்த மட்டன் வேக வச்சோம். அதே சூப்பு தண்ணி அப்படிங்கிறனால நான் வந்துட்டு வேறு எதுவும் பொடி வந்து சேர்க்கலை. அப்புறம் கொஞ்சம் சைடில் வந்துட்டு முட்டை வந்துட்டு வேக வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ மட்டன் வந்துட்டு இந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த மசாலாலாம் வந்து மட்டனில் வந்து இறங்குனதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு மிளகுத்தூள், ஜீரகத்தூள் லாஸ்ட்டாக, அதுக்கப்புறம் பூண்டு வந்து தட்டி போட்டுட்டு நான் வந்துட்டு நல்லா வந்துட்டு இதை வந்துட்டு ட்ரை பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு. மட்டனும் நல்லா வெந்திருந்துச்சு. பிள்ளைங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு வந்து கரெக்டாக வந்துட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஆட்டுக்கால் சூப்புக்கு வந்துட்டு சைட் பை வந்துட்டு வெங்காயம் தக்காளி வந்துட்டு கட் பண்ண ஆரம்பித்தாச்சு. தக்காளி வந்துட்டு ஒரு 3 தக்காளியும் 2 வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகா காரத்துக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு சைட் பை வந்துட்டு கட் பண்ணிட்டேங்க. இப்போ மட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்துட்டு ட்ரை ஆகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் மிளகுத்தூள், ஜீரகத்தூள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே வந்துட்டு நீங்கள் வந்து இறக்கி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்துட்டு இதில் பூண்டு வந்து தட்டி போடலாம். பூண்டு வந்து தட்டி போட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்குனீங்க அப்படின்னா அதுவுமே டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். பூண்டு தட்டி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கழித்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சைட் பை கொஞ்சம் காஃபி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வந்துட்டு காலையில் போட்டது இருந்துச்சுங்க. அதை சூடு பண்ணி குடிச்சிடலாம், அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்றனால அதை சூடு பண்ணி கப்பில் வந்து ஊற்றிட்டு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஃபேனில் ரிலாக்ஸ் பண்ணி வந்து குடிச்சிட்டு இருந்தேன். சுபஸ்ரீ வந்துட்டு டிவி தான் வந்து பார்த்துட்டு இருந்தா. அவங்க டீச்சர் வந்து சொல்லியிருந்தாங்களாம், டிஸ்கவரி அதுக்கப்புறம் வந்துட்டு நேஷ்னல் ஜியோகிராஃபி அந்த சேனல் வந்துட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ அதுதான் வந்துட்டு அதிகமாக வந்து பார்த்துட்ருக்கா. அதிகமாக அந்த சின்சான் வந்துட்டு பார்த்துட்ருப்பாங்க. ஏதாவது கார்ட்டூன் வந்து பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆதித்யா வந்து பார்ப்பாங்க. இப்போ நான் வந்துட்டு அவளுக்கு டிஸ்கவரி வந்து வச்சு கொடுத்தேன்னா அதை தான் வந்து பார்த்துட்ருக்கா. அதில் நிறைய நம்ம விலங்குகளை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதில் வருது. உங்கள் பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி டிஸ்கவரி, நேஷ்னல் ஜியோகிராஃபி இந்த மாதிரி சேனல்களை வந்து வச்சு கொடுங்க. சும்மா கார்ட்டூனே பார்த்து என்ன ஆக போகுது சொல்லுங்கள். இந்த மாதிரி சேனல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதில் நிறைய ஐடியாஸ், நிறைய நம்மளுக்கு வந்துட்டு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் அதில் சொல்லித்தராங்க. நம்மளுமே வந்துட்டு பார்க்கலாம். அதை தான் வந்து அவள் வந்து பார்த்துட்ருந்தா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் வந்துட்டு அதாவது மட்டனோட ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. அதுக்கு வந்துட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே வதக்கி விட்டுட்டு அது வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஆட்டுக்கால் சூப்பு வந்துட்டு நான் நிறைய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு அந்தளவுக்கு டீட்டெயிலாக வந்துட்டு ஷேர் பண்ணலை. ஏற்கனவே வந்து நிறைய போட்டிருக்கேன் அப்படிங்கிறனால சரி டீட்டெயிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஆட்டுக்கால் சூப்பு வந்துட்டு சைட் பை வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு டிஸ்கவரியில் தான் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தா. நான் அப்படியே வந்துட்டு இந்த காஃபி மிச்சம் இருந்துச்சு, அதை வந்து குடிச்சிக்கிட்டே வந்துட்டு சைட் பை வந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டே ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் சாதம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆட்டுக்கால் சூப் வந்து வச்சுட்டு மட்டன் சுக்கா வந்துட்டு செஞ்சுருந்தேன். ஆட்டுக்கால் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 விசில் வச்சுருப்பேன். அந்தளவுக்கு வந்துட்டு வச்சதுனால தான் இந்தளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக நல்லா வந்து வந்துருச்சு. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, முட்டை வந்துட்டு மிளகு போட்டு எடுத்து வச்சுட்டு சாதம் வந்து வச்சாச்சு. ஆல்ரெடி சுபஸ்ரீக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்போ நான் தான் சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.